ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. பந்திப்பூர்னாலே நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸ். ஹரிணி ரெனோவேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஹரிணிலே நம்ம இப்பதான் ஸ்டே பண்ண போறோம். ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இந்த ட்ரிப்பு. சிறுத்தை இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன டைகரா கரடியா? இது இருக்குல்ல அப்படியே வருது. இப்படிதான் வந்து இப்படியே பக்கத்துலேயே இது மரம் இருக்குல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸான பந்திப்பூருக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். பந்திப்பூர் அப்படின்னு சொன்னாலே எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு த்ரில் மூமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து இது வரைக்கும் நம்ம ஹரிணியில் ஸ்டே பண்ணது கிடையாது. அதுவும் இப்போ ரெனோவேட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் அங்கே ஸ்டே பண்ணதே கிடையாது. அதனால் அங்கே ஸ்டே பண்ணுவோம். அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஏன்னா ஃபாரஸ்ட்டை ஒட்னாப்பில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பில்டிங்னு பார்த்தீங்கன்னா ஹரிணி தான். அங்கே இருக்கும்போது நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கும். அதனால் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி அங்கே ரூம் மட்டும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த வாட்டி எப்படியாவது புக் பண்ணணும்னு சொல்லி நம்ம அட்வான்ஸாகவே புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். நீங்களும் என் கூட ஆர்வத்தோடு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து எனக்கு கிடச்சிது. அதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பந்திப்பூரில் ஸ்டே பண்ணியிருக்கேன். நாம் ஜஸ்ட் நவ் இப்போ தான் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகிருக்கோம். டைம் என்ன 2:15 ஆகுது. இப்போ உள்ளார நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம லஞ்சை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, நமக்கு பொதுவாக கர்நாடகாவில் கொஞ்சம் ஃபுட்டு செட் ஆகாது. மான் பாருங்கள் லெஃப்ட்டு. Zoom. நாம் மற்ற இடத்துக்கு போகும்போது அனிமல்ஸ், அதாவது ஸ்பாட்டட் டியர் பார்க்குறதே வந்து பெரும் இதுவாக இருக்கும். புள்ளிமான் நம்ம பார்க்குறது. ஆனால் பந்திப்பூர் முதுமலை பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது, அவ்வளோ இருக்கும். நுழைஞ்ச உடனே பாருங்கள் புள்ளிமானை பார்த்துட்டோம். அப்படியே போவோம். போயிட்டு செக்இன் ஆகிட்டு ஏறக்குறைய எத்தனை நாள், நான் பந்திப்பூரில் ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் போகிறேன்னு நினைக்கிறேன் நான் பந்திப்பூர். ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பந்திப்பூர்னாலே நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸு. ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இந்த ட்ரிப்பு. சிறுத்தை இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அங்கே கும்கி யானையை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா யானைகளோட தொந்தரவு அங்கே அதிகமாக இருக்குங்கிறதுனால கும்கியை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதனால் இதோட மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகிட்ட மாதிரி கேள்விப்பட்டேன். கும்கி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். அதுவும் ஹரிணி ரெனோவேட் பண்ணி ஃபஸ்ட்டு டைமாக ஹரிணிலே நம்ம இப்போ தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலவித சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த ட்ரிப்பில் இருக்குது. ஹரிணியில் ஒரு வாட்டியாவது தங்கிடணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அது கிடைக்காமே இருந்தது. இந்த வாட்டி தான் நம்மளுடைய கனவு வந்து நிறைவேறி இருக்குது. பார்க்கலாம் இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு. அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம அங்கே செக்இன் ஆகிட்டு உங்களுக்கு ரூம் எல்லாம் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து கோகிலாவில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்க்காதவங்களுக்காக
திரும்ப ரூம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அதாவது ரூம் டூர் பார்க்கலாம். கும்பிடுறது இது சண்டை போட்டு உடச்சிருந்துச்சு. நம்ம டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டோம். பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஆர்வத்தோடு போனோன்னா நமக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். அதனால் இந்த வாட்டி பெருசாக ஆர்வத்தை வச்சுக்க வேணான்னு பார்க்குறேன். நாம் வந்து செக்இன் ஆயாச்சு. இன்றைக்கி கோகிலாவுக்கு போகிறோம். கோகிலாவில் நம்ம செக்இன் ஆகிட்டு ஈவினிங் சஃபாரி போகணும். ஒரு 4 மணிக்கெலாம் சஃபாரி போகணுன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் வெஹிக்கிள் உள்ளார விட மாட்டாங்க. இப்போ ஏதோ பேட்ரி வெஹிக்கிள் ரிப்பேருங்கிறதுனால உள்ளார விட்றாங்க. ஸோ நம்ம கார்லேயே போயிடலாம் இன்றைக்கி. நேராக பார்த்து அது நீங்கள் ஒன்றா ஒட்டிட்டு எடுக்கும்போதே ஆடாமல் இருக்குது. ஆடாமல் சரி 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 கிடையாது. சப்போர்ட்டில் நிற்கும். இதுதான் சித்தல் சீட்டு. அந்தாண்ட ஹரிணி. நாளைக்கு இப்போ தங்குறது இந்த நம்மளது கோகிலா சென்டரில் இருக்கு பாருங்க. பப்பியாகவும் ரெடி பண்ணிட்டாங்க. முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. இதுதான் அடுத்து கோகிலா நம்மளுது. இப்படி தான் வந்து லெப்பர்டு ஓடும். இது ஹாலில் ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்காங்க. வாஷ் பேஷின் ஒரு ஹால் மாரி இருக்கும். இங்கே ஒரு ஹாலில் 2 பெட்ரூம் மாதிரி. உள்ளார போயிட்டு வந்த அப்புறம் பேக் சைடு பார்ப்போம். இதுதான் நம்ம ரூமு பாருங்கள். லெப்பர்டு லாஸ்ட் டைம் இதே ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்றைக்கும் இதே ரூம் தான். ஒரு 2 காட் 2 பேர் தான் படுத்துக்கலாம். சின்ன பசங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா வச்சுக்கலாம். அவ்வளோதான். 4 பேர் படுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜன்னல் இப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்படியே நம்ம பார்க்கலாம். மூமெண்ட் ஏதாவது இருக்கான்னு.
ஓகே, அடுத்த ரெஸ்ட் ரூம் காமிச்சிடலாம். ரெஸ்ட் ரூம், வாட்டர் ஹீட்டர், இது ஏற்கனவே காமிச்சது தான், இருந்தாலும் ஒரு வாட்டி பார்க்காதவங்களுக்காக. இந்த பக்கம் தான் லெப்பர்டு வரும். ஆள் நடமாட்டம் இருந்தால் வராது. வேறு இடத்துக்கு போயிடுச்சா, இங்கே தான் இருக்கான்னு தெரியல. பார்ப்போம், சர்ச் பண்ணி பார்ப்போம். நாம் ஆல்ரெடி ஆன்லைனில் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம் 4 மணிக்கு. நம்ம சஃபாரி போகிறதுக்கு முன்னாடி மங்களா ரோடு வரைக்கும் ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம், ஏதாவது அனிமல் ஏதாவது சைட் ஆகுதா பார்க்கலாங்கிறதுக்காக மங்களா ரோடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் போனோம். கும்கி தான் கழுத்தில் கயிறு கட்டியிருக்கு. இங்கே ஒரு டஸ்டர் மாதிரி இங்கே ஒன்று, அது கும்கி தான். நிம்மதியாக வரலான்னு பார்த்தா மாற்றி மாற்றி வராங்களே ரோட்லன்னு பார்க்க. மங்களா ரோட்டில் நமக்கு பெருசாக சைட்டிங் எதுவும் கிடைக்கல. அதனால் சஃபாரி கவுண்டர் போயிட்டு அங்கேருந்து சஃபாரிக்கு டைம் ஆகிட்டதுனால நம்ம சஃபாரி வெஹிக்கிளில் ஏறி சஃபாரி தான் போயிட்டுருக்கோம். ಅದು ಹ್ಯಾಂಡ್ ಟ್ಯಾಗ್ಸ್ ಇರೋದೆಲ್ಲ ಮೇಲ್, ಅದು ವಿತೌಟ್ ಬಂದು ಫೀಮೇಲ್. ಈಗ ಸಮ್ಟೈಮ್ಸ್ ಲೆಪರ್ಡ್ ಟೈಗರ್ ಏನಾದರೂ ನೋಡಿದ್ರೆ ವಾರ್ನಿಂಗ್ ಕಾಲ್ ಕೊಡುತ್ತೆ, ಮೀನ್ಸ್ ಮೇಕ್ ನಾಯ್ಸ್, ಕಿರ್ಚ್ಕೊಳ್ಳುತ್ತೆ ಬೇರೆ ಪ್ರಾಣಿಗಳಿಗೆ. ಇದೆ ಹ್ಯಾಂಡ್ ಟ್ಯಾಗ್ಸ್, ಸ್ನಾಪ್ ಬರ್ತದೆ, ಕ್ಲಿಯರ್ ನ್ಯಾಚುರಲ್ ಡ್ರಾಪ್ ಆಗಿ ಮತ್ತೆ ಹೊಸದಾಗಿ நாம் பந்திப்பூரில் ஸ்டே பண்ணியிருக்க ரெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் போகும்பொழுது மங்கி வந்து கண்டினியூஸாக அலாரம் கால் வந்து கொடுத்துட்டே இருந்தது. சரின்னு நம்ம சஃபாரி டிரைவரும் வந்து ஓரம் கட்டிட்டு அங்கேயே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லெப்பர்டோ டைகரோ வந்தால் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி அலாரம் கால் கொடுக்கும். அது கண்டினியூஸாக ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அலாரம் கால் வந்துகிட்டே இருந்தது. நாமளும் போகிற மாதிரி இல்லை, அந்த சைடே பார்த்துட்டு இருந்தோம். நேரம் ஆக ஆக அலாரம் காலோட சவுண்டும் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. எத்தாப்பில் இருந்த பையன் தான் சொன்னான், தூரத்தில் லெப்பர்டு ஒன்று போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனால் எங்களுக்கெலாம் வந்து விசிபிலிட்டி ஆகலை, இருந்தாலும் அந்த டைரெக்ஷனில் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம்.
leopard ನವಿಲಲ್ಲ ಇಲ್ಲಿ ಮುಂದೆನೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ பொதுவாக இந்த மாதிரி மங்கீஸ் வந்து அலாரம் கால் கொடுக்கும் பொழுது நம்ம சாதாரணமாக வந்து பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து இது அலாரம் கால்னே தெரியாது. மான் அலாரம் கால் கொடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா எனக்கு நிறைய டைம் வந்து நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறதுனால மான் அலாரம் கால் கொடுத்ததுன்னா என்னால் அலர்ட் ஆகி அந்த இடத்துல ஏதோ ப்ரிடேட்டர் வருதுன்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனால் மங்கி வர்றதை என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் டிரைவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி அங்கே நிறுத்தினார். உள்ளார போயிச்சா நாம் வெயிட் பண்ணதுக்கு கைமேல் பலன் கிடச்சிது. மீசக்காரின்னு இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான லெப்பர்டு தான் வந்து அந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு போச்சு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓடிடுச்சு. கொஞ்சம் லாங்கில் இருந்ததுனால ரொம்பவும் நம்ம க்ளோஸில் காமிக்க முடியல. கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் இதுவே நம்ம எடுத்திருந்தோம். இந்த லெப்பர்டு தான் நைட் ஆச்சுன்னா நம்ம ரெசார்ட்குள்ளார நம்ம தங்கியிருக்கிற கோகிலாவுக்கு பேக் சைடில் தான் வந்து அங்கே இருக்கிற மரத்தில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு 2 கப்பும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு அதை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். 2-3 நாள் ஆச்சு இங்கே வந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சைட் பண்ணிட்டோம் இங்கே எதிர்த்தாப்புலையே. கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு உள்ளுக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹண்டிங்க்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் நைட்டு. Keep your hand inside, please. Lot of elephants. Maybe elephants also like. Small one. Super. ಒಂದೇ ಒಂದು ಮೇಲ್ ಇದೆ ನೋಡಿ. ಒಂದೇ ಒಂದು ಮೇಲು ಟಸ್ಕರ್. I think ಈ ಮೋಸ್ಟ್ ಡೇಂಜರಸ್ ಅಂದರೆ ಎಲಿಫೆಂಟ್ಸ್ಗಳೇ ಸ್ವಲ್ಪ ಭಾಳ ಕಷ್ಟ.
ಇನ್ಸೆಕ್ಟ್ಸ್ಗೆ ಇವಾಗ ಮಣ್ಣು ಹಾಕೊಳ್ಳೋದು ಅದಕ್ಕೆ ಈ ಸೀಸನಲ್ಲಿ ಮಸ್ಕಿಟೋ Females always dull color, you can identify easily. ஏற்கனவே வந்து நான் பந்திப்பூர் சஃபாரிக்கு எவ்வளோ சார்ஜஸ் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க சில பேர் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அவங்களுக்காக திரும்பவும் சொல்கிறேன். பஸ்ஸில் நம்ம சஃபாரி போகிறதா இருந்தால் 1.5 மணி நேரம் டைம் டூரேஷனு. பஸ்ஸுக்கு சஃபாரி சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வந்து நாம் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா 50% தான் சார்ஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 350 இப்படி தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அதையும் வந்து எடுத்துட்டாங்க. அதுமாரி நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகும்பொழுது நம்ம அந்த என்ட்ரி ஃபீ 20 ருபீஸ் அதுவும் நம்ம பே பண்ண வேணாம். இப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கும் இப்போ சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ ஸ்டே பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான அட்வான்டேஜும் இல்லாமல் ஆயிடுச்சு. ಈಗಲೂ ಪ್ಯಾರಾಕೀಟ್ನ ಕಿಲ್ ಮಾಡಿದೆ. ಬರ್ಡ್ ಆಫ್ ಪ್ರೇ ಅಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಇದೆ ನೋಡಿ, ಕೆಳಗಡೆ ಕ್ರೆಸ್ಟೆಡ್ ಹಾಕ್ ಈಗಲ್. ಹತ್ರ ಹೋಗ್ಬೋದಿತ್ತು ಅಂತೀನಿ. ಈಗಲ್ ಸರ್ ಅಣ್ಣ ಪ್ಯಾರಾಕೀಟು ಕಣ, ದಂಡಕ್ಕೆ ಹೋಗೋದಿತ್ತು. ಹಲೋ, ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ, ಫೈನ್ ಹಾಕ್ತಾರೆ, ಸೀಸ್ ಮಾಡಾಕ್ಬಿಡ್ತಾರೆ ವೆಹಿಕಲ್. ನಿಲ್ಸ್ಬಾರ್ದಂಗೆ ಸೈಡಲ್ಲಿ ಹೋಗಿ. ಎಂಥವ್ರು ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬರೋರು ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಆ ಥರ. நாம் சஃபாரி முடிச்சுட்டு இப்போ நம்ம காரில் திரும்ப ரூமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். ஏன்னா ஈவினிங் டயத்தில் அந்த லெப்பர்டு அங்கே வருங்கிறதுக்காக ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ஓரத்துலேயே யானை ஒரு குரூப் வந்து நின்றுட்டு இருந்தது அதோட குட்டியோட. பக்கத்துலேயே பேபி யானை வேற நிற்குது.
நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்டில் பார்த்தா ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாமு. என்னடா திடீர்னு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, ஏதாவது புலிகளி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாம் அங்கே நிறுத்திட்டு விசாரித்தோம். என்ன டைகரா கரடியா? கரடி ஒன்று நின்றுட்டு இருந்தது. நம்ம ரெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம ரெஸ்ட் ஹவுஸே வந்துடுவோம். ஆனால் நமக்கு சரியாக விசிபிலிட்டி ஆகலை. ஆக்சுவலாக அது ரோட்டுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நின்றுட்டு இருந்தது. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததுனால சரியாக விசிபிலிட்டி ஆகலை. ஸோ அதனால் லைட்டாக தான் நம்மளால் வந்து கரடியை பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக அங்கே டிராஃபிக் ஜாம் ஆனதுனால கரடியை வேடிக்கை பார்க்கறதுக்காக நிறுத்திட்டு இருந்தாங்க. அது காரில் கொண்டு வந்து இன்னொரு வண்டி கொண்டு வந்து மோதிட்டாங்க போல் இருக்கு. அதனால் பிரச்சனை ஆயிடுச்சு. சரி நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஏன்னா ரூமுக்கு நம்ம வர்றதா டிலே பண்ண லெப்பர்டை பார்க்கக்கூடிய சான்ஸை வெளிச்சம் இருக்கும்போதே பார்த்தா தான் உண்டு. அதனால் சீக்கிரமாக வந்தோம். ரூமில் நம்ம நின்றுட்டு இருக்கும்பொழுது அலாரம் கால் கண்டினியூவாக சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்தது. என்னடா சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த சைடு தான் கேட்டுட்டு இருந்தது நம்ம மங்களா ரோட்டில். அதனால் நம்ம கார் எடுத்துகிட்டு மங்களா ரோடு பக்கம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து மங்களா ரோடு பக்கம் ஒரு ரவுண்ட் வந்தோம். ஏதாவது ஏன்னா பொதுவாக இந்த டயத்தில் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 6:30க்குள்ளார இந்த லெப்பர்டு வந்து ரெகுலராக வந்து கிராஸ் ஆகும். அதாவது ஃபாரஸ்ட்குள்ளார இறதடி போன லெப்பர்டு வந்து என்ன ஆகும், ரோட்டை கிராஸ் பண்ணி இது இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா இந்த ரோடு, இதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிராஸ் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுடைய ஸ்டே இருக்குது. பந்திப்பூர் ஸ்டே வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. அதனால் இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணி அங்கே ஒரு மரம் இருக்குது, அங்கே தான் போய் ஸ்டே பண்ணோம். அதுக்காக வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க பாருங்கள் அந்த காரு. இப்போ தான் ஜஸ்ட் நோ பிஃபோர் வந்து ஒரு புலி வந்து ரோட்டை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிராஸ் ஆகிருக்கு. கிராசிங்கா? ஓ, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ளார போயிருக்குங்க. இப்போ தான் உள்ளார கிராஸ் ஆகிருக்கு. இன்னும் நேரம் அங்கே தான் போகும். அப்போ போயிடுவோம். அங்கே நிற்கிறேன். என்ன மான்லாம் வேற அங்கே தான் நிற்கிது. கிராஸ் ஆயிடுச்சா? ஆக்சுவலாக நமக்கு எதிர்த்தாப்புல காரில் வந்தவங்க நம்ம ஸ்டேயில் தான் வந்து அவங்களும் வந்து தங்கியிருக்கிறாங்க. அதாவது நம்ம ரெஸ்ட் ஹவுஸு பந்திப்பூர் ரெஸ்ட் ஹவுஸில் தான் அவங்களும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஆக்சுவலாக டக்குன்னு குழப்பத்தில் லெப்பர்டுன்ட்டாரு. டைகர் தான் வந்து கிராஸ் ஆகிருக்கு. ரூமுக்கு போனதுக்கப்புறம் அந்த டைகர் கிராஸ் ஆன வீடியோவை நமக்கு கொடுத்தாங்க. அந்த வீடியோவை இப்போ நீங்களும் பாருங்கள். இப்போ தான் கிராஸ் ஆகிருக்கு போல் இருக்கு. ஜஸ்ட் நோ கிராஸ் ஆச்சுங்கிறாரு. இங்கே நிற்கிது கிராஸ் பண்ணுறதுக்காக.
ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலே நாம் அந்த புலியை பார்த்துருப்போம் கிராஸ் பண்ணுறத. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மிஸ் ஆகிடுச்சேங்கிறதே நம்ம மனசில் வந்து அதே ஓடிட்டு இருந்தது. மான்லாம் இப்போ தான் எல்லாம் மேய்ஞ்சிட்டு ரிட்டர்ன் ஆகுது நம்ம கேம்பஸ்குள்ளார. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம சைட்டிங். சஃபாரி போனோம். சஃபாரி போனப்போ நம்ம தங்கியிருந்த அந்த காட்டேஜுக்கு ஆப்போசிட்லேயே மீசக்காரின்னு சொல்லிட்டு ஒரு லெப்பர்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதோட டெரிட்டரி தான் இது. அது அப்படியே வந்து ரோட்டை கிராஸ் பண்ணிச்சு. ரோட்டை கிராஸ் பண்ணல, அது ஓரத்தில் நின்றுட்டு இருந்தது. அப்புறம் உள்ளார ஓடிடுச்சு. நாங்கள் உள்ளார அப்புறம் சஃபாரி போனதுக்கப்புறம் அது ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்திருக்கு. திரும்ப நாங்கள் மங்களா ரோட்டில் போனோம் பாருங்கள். இப்போ தான் கிராஸ் பண்ணி நம்ம கேம்பஸ்குள்ளார வந்ததாக சொன்னாங்க. சரின்னு அவசரமாக பாருங்க, எல்லாம் அங்கே நம்ம இதுக்கு எத்தாப்பில் தான் வந்து எல்லாம் அசம்பிள் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக ஹண்டிங் வரும். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இங்கே நம்ம கோகிலாவுக்கு பக்கத்தில் உள்ள அந்த மவுண்டைன் ஒன்று இருக்குது, காமிக்கிறவங்களுக்கு. அங்கே தான் ஹண்ட் பண்ணியிருக்கு. திரும்ப இன்றைக்கி வரும்னு நான் நம்புகிறேன். இப்போ எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரில. அதான் அவசரமாக பார்க்கறதா போயிட்டுருக்கோம். பாருங்கள், கரெக்டாக நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு எதிர்த்தாப்பில் தான் அங்கே இதாக இருக்கு பாருங்க, கோகிலா. எல்லாம் பாருங்கள் வந்து உட்காந்துட்டாங்க இங்கே ஹண்டிங் பார்க்குறது. பாருங்க, சீத்தெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல இப்போ இருக்குன்னு தெரியல, எங்கேயாவது பதுங்கி இருக்கும். பாருங்க, மான்லாம் எவ்வளோ மான் பாருங்க. எல்லாம் கிராசிங் ஆகுது பாருங்கள். நம்மளோடது கோகிலா இருக்குது பாருங்கள், அந்தாண்ட க்ரீன். அதுக்கு பின்னாடி தான் வருது எல்லாம் மான். இந்த சைட்லேருந்து வருது. அது எந்த சைடு இருக்குதுன்னு தெரில. கண்டிப்பாக இன்றைக்கி ஹண்டிங் இருக்குது. எவ்வளோ மான் பாருங்கள். அப்பா, எடுத்துடுச்சு மான். எல்லாம் ரோடு கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. நம்மளை பார்த்தோன்னு எல்லாம் நிற்கிது பாருங்கள் ஒரு குரூப். இங்கேருந்து தான் வருது. எல்லாம் இங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆகி வருது. இடியாரு பாருங்க. எந்த இடத்துல இருக்குன்னு தெரில. கேன்டீன் பக்கம் போய் விசாரிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க ஓடுது பாருங்கள். நம்ம பார்த்துட்டு வரதை கிராஸ் பண்ணுறதா நின்றுட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தோன்னா ஓடுது, விழுந்துடுச்சு. அது பாவம் கால் வர நொண்டுது இந்த மான். சரி, நம்ம உள்ளார போயிடுவோம். போயிட்டு ரெடியாகும். இந்த பக்கம் வருதுன்னு தான் தெரில. பொதுவாக அந்த மரத்து மேலே தான் வச்சு ஹண்ட் பண்ணதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடும். பாருங்க, பின்னாடி எல்லாம் இங்கேருந்து ஓடுது மான்லாம். மான்லாம் பார்த்தீங்களா, குரூப்பாக படிச்சு எல்லாம் வரிசையாக படுத்துருக்கு. அதெல்லாம் சாப்பாடு நமக்கு இருக்கான்னு கேட்டு வருவோம். போன வாட்டி இப்படி தான் நைட்டு வந்து ஒரு 8-8:30 இருக்கும். உட்காந்துட்டு இருந்தோம். திடீர்னு எல்லாம் வந்தாங்க. ஒரு பஸ்ஸில் வந்து எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க. வந்து கேன்டீன்லாம் சாப்பிட தான் வந்தாங்க. அங்கே வரும்போது பார்த்தா எப்போ இருக்குல்ல, அந்த பக்கம் வந்துட்டு அங்கிருந்து இது இருக்குல்ல,
அப்படியே வருது. இப்படி தான் வந்தது. இப்படியே பக்கத்துலேயே இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்துலேருந்து இப்படியே நடந்து அப்படியே அந்த கிணறு இருக்குது பாருங்கள், கிணறு வழியாக நடந்து கேன்டீனுக்கு அப்படியே பின்னாடி போய் அப்படியே போயிடுச்சு. அப்படி வந்து இப்படி ட்ரை பண்ணிச்சு. இந்த சைடு வந்து ஹண்டிங் ட்ரை பண்ணிச்சு. ரொம்ப கேஷுவலாக நடந்து போச்சு. வீடியோ பார்த்தீங்களா? அது இன்னும் போட்டிருப்பேனே, பார்க்கலையே அந்த மாதிரி எதுவும் போட்டிருப்பேன் பாருங்க. இங்கே திபுன்னு எல்லாம் ஒடியாந்தாங்க ஆனஸ்டிலேருந்து. இவங்க பகலில் தானே சொல்கிறீங்க? நைட்டு இந்தமாரி டைம். இதுதானே வனஸ்ரீ? இதுதான் வனஸ்ரீ. மீசக்காரின்னு சொல்லக்கூடிய சிறுத்தை பொதுவாக இந்த கேம்பஸ்குள்ளே தான் வந்து தங்கியிருக்கோம். ஆனால் ஒரு 4-5 நாளாக இந்த பக்கமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுமாதிரி 4-5 நாளாக ஹண்டிங்கும் உள்ளுக்குள்ளார நடக்கலை. பொதுவாக ஹண்டிங் பிளேஸ்னால் இப்போ நம்ம நடந்து போகிறோம் இல்லையா, இந்த இடத்துல தான் ஹண்டிங் நடக்கும். அதாவது கோகிலாவுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வனஸ்ரீக்கு இந்தாண்ட சைடு. ஸோ இந்த சைடு தான் வந்து அதுக்கு சென்டர் பாயிண்ட்டு. ஏன்னா மான் எல்லாம் வந்து நைட் இந்த இடத்துல தான் அசம்பிள் ஆகும். அதனால் நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு மேலேயே ஹண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடும். மக்கள் நடமாட்டம் இருக்கும்போதே ஹண்டிங்லாம் வந்து இருந்திருக்கு. நாங்களே 2-3 வாட்டி பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இந்த இடத்துல பதுங்கி இருக்கிறத. போன வாட்டி கூட நாங்கள் வந்தப்போ ஒரு 8-8:30க்கு இந்த சைடு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்படியே எல்லாரும் ஆள் நடமாட்டம் பஸ்ஸில் அவ்வளோ பேர் இறங்கி இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட பயப்படாமல் இந்த சைடு தான் அப்படியே வந்தது. ஸோ அதனால் எந்த நேரம் வேணாலும் வரலாம். அதனால் இன்றைக்கி நம்ம ஈவினிங் சஃபாரி போகும்போதும் நம்ம ஸ்டேக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து நம்ம இதை பார்த்தோம், சிறுத்தையை. கண்டிப்பாக அதனால் அந்த மீசக்காரி வந்து கிராஸ் ஆகி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். சில பேர் வந்துட்டு தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் உள்ளுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் கண்ணுக்கு பார்க்க முடியல. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ பதுங்கி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆள் நடமாட்டம்லாம் சுத்தமாக குறைஞ்சோன்னே சரின்னு சொல்லிட்டு அது வெளியில் வர ஆரம்பிக்கும். நாம் இப்போ வந்து நைட்டு டின்னருக்காக சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். டின்னர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இங்கே ஸ்டேயில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே வந்து ஃபுட்டு தான் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும். இங்கே டின்னருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ஒரு பொரியல் கொடுப்பாங்க. அப்புறம் சாம்பார், அப்பளம், ஊறுகாய், இதுதான் இருக்கும். இந்த மீல்ஸோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி 150 ரூபா இருந்தது, இப்போ வந்து 180 ரூபா என்னமோ ஆக்கிட்டாங்க. ரேட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஆனால் ஃபுட் குவாலிட்டி நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் செம அட்வென்ச்சராக ஸ்டே பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு நிறையவே இங்கே வாய்ப்பு இருக்குது. நாம் டின்னரை முடிச்சுட்டு ரூமில் வந்து இருந்துட்டு நைட்டு ஒரு 11-11:30 வரைக்கும் லைட் அடித்து பார்த்துட்டே இருந்தோம். அலாரம் கால் மட்டும் கொஞ்சம் தூரத்தில் கேட்டே இருந்தது. பட் லெப்பர்டு நம்மளால் பார்க்க முடியல. ஸோ நைட்டு இந்த மாதிரி நமக்கு இரவு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே போய் படுத்துட்டோம். நாளைக்கு வந்து நம்ம ஹரிணியில் போய் தங்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைமாக ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. நம்ம தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்துலேயே யானையெல்லாம் வந்துடுச்சு. நைட்டு வந்து ரொம்ப க்ளோஸில் வந்துடுச்சு, தாக்கக்கூட முற்பட்டுச்சு. இது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்வென்ச்சரான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் ஹரிணியில் நடக்கக்கூடிய அந்த அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள்.